அதனால் எஸ்ஐஆரை எதிர்த்து வேறொரு மண்ணிலும் போராடிக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது கோரிக்கை, தொடர்ச்சியாக இந்த மண்ணில் சாதியின் பெயரால் படுகொலைகள் நிகழ்கின்றன, சாதியின் பெயரால் வன்கொடுமைகள் நிகழ்கின்றன. எவனும் சாதியை எதிர்த்து போராட மாட்டான், சாதிய வன்கொடுமையை எதிர்த்து கண்டிக்க மாட்டான். இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கலாம், எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கலாம், எத்தனையோ மகாத்மாக்கள் தோன்றியிருக்கின்றன. ஆனால் யாரும் சாதி கொடுமையை எதிர்த்து சாதி சிக்கலை தீர்ப்பதற்கு குரல் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அம்பேத்கரின் வாரிசுகள் தான், புத்தரின் வாரிசுகள் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தையார் என்று சாதிய வன்கொடுமைகளை தலைவர் எழுச்சித்தலைவரின் தம்பிகளாய் என்று எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இன்றைக்கு வேலூர் மண்ணில் இந்த போராட்டம், வேலூர் மண்ணில் இந்த போராட்டம். நீண்ட நேரம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆனால் மழை பொழிகிறது. நெடுநேரமாய் நினைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை நினைத்து தலைவர்கள் பேசுவதற்கு தயார். நனைந்து கொண்டே இருக்கக்கூடிய உங்களை நினைத்து வெறும் 2 மணித்துளிகள் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். பலரும் சொன்னார்கள், இதற்கு முன்னால் நடந்த இந்த போராட்டத்தில் நம்மை வசைபாடினார்கள், ஏளனப்படுத்தினார்கள், இழித்து பேசினார்கள் என்று. அவர்களுக்கு வரலாறு தெரியாது, அவர்களுக்கு வரலாறு தெரியாது. நாமெல்லாம் யார் என்கின்ற வரலாறு தெரியாது. அதனால்தான் அவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் எல்லாம் பண்ணைக்கு இருந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். பண்ணைக்கு இருப்பது ஒன்றும் அசியம் இல்லை, உழைப்பது ஒன்றும் கேவலம் இல்லை. திருடுவதுதான் கேவலம், ஊரை கொள்ளையடிப்பதுதான் கேவலம், பிறர் சொத்தை அபகரிப்பதுதான் கேவலம். உழைப்பது கேவலம் இல்லை, உழைப்பது கேவலம் இல்லை. தர்மபுரியிலே 3 சேரிகளை கொள்ளையடித்தது யார்? ஒடுக்கப்பட்டவன் எங்காவது போய் சேரியை சூழ்ந்து கொள்ளையடித்துக் கொண்டு வந்தான் என்கின்ற ஒரு சான்று யாராவது காட்ட முடியுமா? ஒரே ஒரு சான்று, நான் உழைத்து சம்பாதித்து ஒரு ஈயச்சட்டியை வைத்திருப்பேன், அந்த ஈயச்சட்டியை திருடி கொண்டு போவதும் ஆண்ட பரம்பரையாம், ஆண்ட பரம்பரையாம். உழைத்து சம்பாதித்து கஞ்சி காசு குடிப்பவன் கேவலமானவனா? வரலாறு தெரியாத உலகம் இது, வரலாறு தெரியாத உலகம் இது. உழைத்து உழைத்து இந்த சமூகத்தை பண்படுத்தியவன் யார் என்றால் சேரியிலே கிடக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்டவன் தான். இது வரலாறு, இது வரலாறு. பஞ்ச நிலம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? பஞ்ச நிலத்தை அபகரித்து வைத்திருப்பவன் ஆண்ட பரம்பரையா? பஞ்ச நிலத்தை அபகரித்து வைத்திருப்பவன் ஆண்ட பரம்பரையா? உழைத்தவனுக்கு அரசு கொடுத்த நிலம் பஞ்ச நிலம், பஞ்சவர்களுக்கு கொடுத்த நிலம் பஞ்ச நிலம். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இறுதியாக ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொண்டு அலைகிறக்கூடிய கும்பலே இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது யார் தெரியுமா? இந்தியாவெங்கிலும் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருப்பது யார் தெரியுமா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி வைத்த அரசியலமைப்பு சட்டம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆட்சி மாறலாம், பாஜக வரலாம், காங்கிரஸ் வரலாம், அதிமுக வரலாம், திமுக வரலாம். இந்தியா முழுவதும் இன்றைக்கு 130 கோடி இந்திய மக்களின் தலையெழுத்தை தீர்மானிப்பது எது என்றால் ஆண்ட பரம்பரையில் பிறந்த அம்பேத்கர் எழுதியதில்லை, அடித்தட்டு மக்களிலே உழந்த அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் உன்னையும் ஆகிறது, என்னையும் ஆகிறது. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்தியாவை விட்டு வெளியேறு, உனக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்தியாவை விட்டு வெளியேறு. அடிநிலை மக்களில் இருந்து உதயமான அறிவு சூரியன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி வைத்த அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் 130 கோடி பேரும் வாழ வேண்டும். ஆண்டவரன் பேசிட்டு நீ எங்கேயாவது போயிடலாம், எவன்டையாவது காசு வாங்கிட்டு பாவம் உழைக்கிற மக்களிடம் மோதலை உருவாக்குவதுதான் உனக்கு தெரியும். எந்த சாதிக்கும் எதிரானவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகள். வரலாற்றை படிப்பவர்கள், வரலாறு தெரிந்தவர்கள், மக்களை சமூக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். அரசமைப்பு சட்டம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறோம் என்றால் அரசமைப்பு சட்டம் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது, அரசமைப்பு சட்டம் சமூக நீதியை பேசுகிறது, அரசமைப்பு சட்டம் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிறது. எனவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் போராடுகிறோம். ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவதற்கல்ல, ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவதற்கல்ல, அறிவு பரம்பரையாய் இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களும் அறிவு பரம்பரையாய் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக போராடிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவரின் பின்னால் அணிவகுத்து நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். காவல்துறையும் நம்மை பலரோடு ஒப்பிட்டு பார்க்கிறது. ஆதிக்கம் செலுத்துவதற்கு, ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு போராடுபவர்கள் ஒருபுறம், ஆதிக்கத்தை எதிர்த்து ஆதிக்கம் என்கின்ற சிந்தனை எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று துணிஞ்சு நிற்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம். ஆதிக்க எதிர்ப்பு என்பது வேறு, ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது என்பது வேறு. ஆதிக்கம் இன்றில்லை என்றாலும் ஒரு நாள் உடைவிடும், ஆதிக்கம் இல்லை இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படும். இதுதான் வரலாறு. வெள்ளையன் ஆதிக்கம் செலுத்தினான், இன்றைக்கு இங்கே ஆள முடிகிறதா?
எத்தனையோ அரசர்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்தினான். இன்றைக்கு இருக்க முடிகிறதா? ஆதிக்கம் வீழ்ந்து போகும். ஜனநாயகம் என்றைக்கும் நிமிர்ந்து நிற்கும், தலைத்து நிற்கும், உயிரோடு நிற்கும். விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு போராடுபவர்கள். அப்படிப்பட்ட போராட்டம் தான் மேலூர் மண்ணில் கடந்த 30 ஆண்டுகளாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம், இன்றைக்கும் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பவர்கள், ஜனநாயகத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.